ஒரு ஆளுநர் நீங்க அனுப்புனீங்களே ஆர்.என். ரவி தமிழ்நாட்டை, தமிழ் முன்னோர்களை, தமிழ் மொழியை அவமானப்படுத்துறதே வழக்கமா வச்சுக்கிட்டு செயல்படுகிறார். ஏதோ புதிய அவரை எடுத்துக்கிட்டு இருக்கிற புது புது அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கவுண்டமணி காமெடி ஒண்ணு வருமே, அவர் சொல்றது இங்கே புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். அப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிற வகையில் தமிழ்நாடு குறித்து தவறான எண்ணங்களை கெட்ட உள்நோக்கத்தோடு அவர் பேசிக்கிட்டு வரார். தமிழ்நாட்டிலிருந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறாங்கன்னு எந்த ஆதாரத்தோடு பேசுகிறார்? அப்படி போகணும் என்பதுதான் அவருடைய கெட்ட எண்ணமாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையை பாராட்டுது. ஆனால் ஆளுநர் ரவியினுடைய பாராட்டு நமக்கு தேவையில்லை. ஒரு மேடையில் என்ன பேசுகிறார்? பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக சென்னை இல்லைன்னு சொல்றார். அதே ஆளுநர் ரவி அவர்கள் இன்னொரு மேடையில் பாதுகாப்பான நகரம்னு சொல்றாரு. இப்படி மாத்தி மாத்தி பேசுறார். பாதுகாப்பு இல்லாத மாநிலம் ஆளுநர் சொன்னத 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்த ஒன்றிய அமைச்சர் ஜோதிர் ஆதித்யா சிந்தியா அவர்களே மறுத்திருக்கிறார்.